என்ன சுபத்ரா, பாட்டெல்லாம் பலமா இருக்கே? ஆமாக்கா, பாட தெரிஞ்சா பாடிட வேண்டியதான். நமக்குள்ள திறமைய அப்படியே உள்ளே வச்சு பூட்ட கூடாது. திறமைய வெளியில கொண்டு வந்தா தானே 4 பேருக்கு நம்மளை பத்தி தெரியும். ஆமா ஆமா ஆமா, அது சரிதான். சுபத்ரா, உன் மாமியார் பேச்ச கேட்டு நான் எப்படி எல்லாமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு நல்லவளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல பாத்தியா? ஏக்கா, என்ன எல்லாம் ஃபர்ஸ்ட் பழகுனா பிடிக்காது, பழக பழகதான் பிடிக்கும். என் அருமையும் பெருமையும் உங்களுக்கு அப்பதான் புரியும். பாத்தீங்களா, உங்களுக்கு இப்ப புரிஞ்ச போலதான் எல்லாருக்கும் புரியும். ஆமா சுபத்ரா, நீ என்ன அழகோல பாட்டு பாடியா? அவ்வளவு பொறுப்பா இருக்க. எல்லாம் இந்த பணத்தை எல்லாம் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துதான் வாங்கிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். நீ தானே சொன்ன அக்கா, நீங்களே எல்லா வீட்லயும் கொண்டு கொடுங்கன்னு. ஆமாக்கா, அப்பதானே உங்களை எல்லாரும் பெருமையா நினைப்பாங்க. சரி, நாம இவ்வளவு நாளா பண்டச்சிட்டு இந்த அக்கா கிட்ட கட்டி இருக்கோம். இந்த அக்கா நம்மள எவ்வளவு மதிச்சு வீடு தேடி வந்து பண்டச்சிட்டு பைசாயை தாராங்கன்னு நினைப்பாங்கல்ல. அதுவும் நீங்க பலகாரம் சேர்த்து கொடுக்கும் போது எல்லாருக்கும் உங்க மேலதானே அக்கா மதிப்பும் மரியாதையும் கூடும். இந்த அளவுக்கு நீ நல்ல புத்திசாலியா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சுபத்ரா. ஒண்ணு இவ்வளவு நாள என்ன தெரியுமா நினைச்சேன், எல்லா வீட்லயும் யார் இறங்கி குழம்பு கூட்டு வாங்கி தின்னிட்டு உன் காலத்தை கழிச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இவ்வளவு பொறுப்பா இருக்கேன்னு எனக்கு இவ்வளவு நாளா தெரியலையே. சொல்ல போனா உன் மாமியார் கூட இப்ப எல்லாம் என் மருமவா நல்ல பொறுப்பா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. அது எப்படி அக்கா சொல்லுவாங்க? மருமகள மாமியார் புகழ்ந்து பேசுறாங்கன்னு எங்கேயாவது சரித்திரத்துல இருக்காக்கா? ஆமா, அதுவும் சரிதான். அதுவும் எங்க மாமியார் என்ன சொல்லுவாங்களா? மாமியார் சொல்லலனா என்ன சுபத்ரா? நான் சொல்றேன், நீ நல்ல புள்ள, நல்ல பொறுப்பான புள்ள. ரொம்ப சந்தோஷம்க்கா. அந்த போஸ்ட் முட்ல ஒரு மணி பாட்டுங்க. சரிக்கா. ஏக்கா, நான் எனக்குள்ள பங்கு மட்டும் தான் கரெக்டா பிரிச்சு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? ஆமா சுபத்ரா, நீ நியாயமா உனக்குள்ள பங்கு மட்டும் தானே எடுத்துட்டு வந்திருக்க. சரிக்கா, அப்ப பண்டச்சிட்டு பண்டத்துல ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா எங்க மாமியார்ட்ட கொடுங்க. என்ன? சரி சுபத்ரா, ரொம்ப நல்ல விஷயம் பண்ண. இப்படி உன் பங்க தனியா நீ பிரிச்சு வாங்கிட்டு வந்தனாலதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பாத்திக்கா. இல்லன்னு வச்சிக்க, மாமியாரு நான் கட்டின பணத்துக்கு பித்தளை அண்டா குண்டா எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு சண்டை போட்டிருப்பாங்க. ஏக்கா, நம்ம வாழ்றது ஒரு வாழ்க்கை, அதுல நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாம வாழணும். எல்லாம் நியாயமா நடக்கணுமா இல்லையா? ஆமா சுபத்ரா, நீ ரொம்ப சரியா பேச பாத்தியா. ஆமாக்கா, எனக்கு இது ஒளிச்சு மறைச்சு பேச எல்லாம் பிடிக்கவே செய்யாது. அத போல எனக்கு அடுத்தவங்களை ஏமாதவும் தெரியாதாக்கா. ஆமா சுபத்ரா, உங்ககிட்ட இப்ப ஆட்டோயில உங்ககிட்ட வந்தனால தானே உன்னை பத்தி எனக்கு தெரியுது. சரிக்கா, அப்ப நீங்க என் மாமியார்ட்ட உள்ள விவரத்தை எல்லாம் சொல்லிருங்கண்ணா. அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. எக்கோ, ஆட்டோ விட்டு இறங்கி எத்தனை நிமிஷமா பாட்டு பேசிட்டு இருக்காங்க? போத்த அந்தாங்களான்னு பாரு. எக்கோன்னு கூப்பிட்டா கூட காது கேட்காம பாட்டு பேசிட்டு இருக்காங்க. காதும் கேட்க மாட்டேங்க. எக்கோ, என்ன தம்பி? ஏக்கா, என்னக்கா நீங்க ரெண்டு பாட்டு பேசிட்டே நிக்கீங்க? ஆட்டோல வந்தீங்க இல்ல, ஆட்டோக்கு ரூபாய் கொடுக்க வேண்டாமா? லீலாக்கா, அப்ப நான் கிளம்புறேன்னா. என்ன சுபத்ரா, கிளம்புறேன்னு சொல்ற, ஆட்டோக்கு ரூபாய் கொடுக்கலையா? ஏக்கா, தலை இருக்கும்போது வால ஆடவே கூடாதக்கா. ஆட்டோல வந்த ரூபாய் பத்தி பேசிட்டு இருந்தா நீ தலை வாலுன்னு பேசிட்டு இருக்க. ஆமாக்கா, நீங்க தலை, நான் வாலு. நான் தலையா? ஆமாக்கா. ஏக்கா, ஆட்டோக்கு மறக்காம ரூபாய் கொடுத்துருங்கக்கா. என்னது, ஆட்டோக்கு நான் பணத்தை கொடுக்கணுமா? அம்மா, அழகோல வீட்ல இருந்து ஆட்டோல ஜம்முன்னு யார் வந்தீங்கல்ல, ஆட்டோக்கு ரூபாய் கொடுத்து கட் பண்ணுங்க. ஆட்டோக்காரனே, இன்னும் 2 நாள் கழிச்சு இந்த அக்கா வீட்டு வாசல்ல வந்துருங்க. ஏன்னா இந்த அக்கா பலகார சீட்டு போட்டு வைக்காங்க. எல்லா வீட்டுக்கும் ஆட்டோல தான் எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. லீலாக்கா, நான் வரட்டா? சுபத்ரா, சுபத்ரா. என்ன சுபத்ரா சுபத்ரான்னு 2 பேரும் நடிப்பு நடிக்கிறீங்களோ? ஆட்டோக்கு பணத்தை தராம ஒரு அடி கூட நகர முடியாது உங்களால. தம்பி, வீட்டெல்லாம் சும்மாதான் இருந்தேன். அக்கா ஆட்டோல வாங்கன்னு சொல்லிட்டு அவதான் என்ன கூட்டிட்டு வந்தா. யாரும் உங்களை எப்படி கூப்பிட்டா எனக்கு என்ன? ஆட்டோல நீங்க 2 பேர் வந்தீங்க, அந்த அக்கா போயிட்டாங்க. நீங்க தான் பணத்தை கொடுக்கணும். பணத்தை எடுத்து வைங்க. அட பாதகத்தி, பணத்தை எடுத்து வைங்க. அடி பாதகத்தி, ஒன்னு பத்தி ஆட்டோல நான் எவ்வளவு பெருமையா பேசினேன். என் தலையிலேயே மிளகாய அரைச்சிட்டு போயிட்டாளே. ஏக்கா, மிளகா அரைக்கிறாங்களோ தேங்காய் அரைக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆட்டோக்கு அங்க இருந்து வந்ததுக்கு 100 ரூபாய் தந்துட்டு நீங்க போங்க. திமிர பிடிச்சவா, கூட இருந்துட்டே குளை பறிச்சிட்டாளே. என்ன தம்பி? வாசில ஆட்டோயில போக்கு எத்தனை பேர் தான் கிளம்பி இருக்காங்களோ? காலையிலே முதல் சவாரியா இப்படின்னா நல்லா விளங்கிரும். பியாதியில போறவா ஒரு நிமிஷத்துல என்னை ஏமாத்திட்டாளே. 100 ரூபாய்க்கு கடையில போய் பிரியாணி வாங்கி தின்னலாம்னு நினைச்சேன். இப்போ ஒத்த காசு கூட கையில இல்லையா? வீட்டுல போய் இருக்க பழைய கஞ்சி குடிக்க வேண்டியதான். எப்படிப்பட்ட சதிகாரியா இருக்க? அடி ஆத்தாடி 4 முடி. லீலா, மருமக ஒரு பக்கம் போனா மாமியார் இந்த பக்கம் வந்து நிக்காங்க.
நல்ல நாள் முடிஞ்ச அப்புறம் தான் நீ கொண்டு வருவியோ? ஆமா, இங்க ஒரு கேன சிரிக்கானே. மாமியார் மருமகளையும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டு ஏமாத்துங்க. யாரு ஏமாத்துனது? இங்க பாருங்கக்கா, நீங்க பண்ண சீட்டு போட்டதுக்கு உங்க மருமக பாதி பணத்தை வாங்கிட்டு போயிட்டா. அதுவும் இல்லாம ஏற்கனவே அவ சில்வர் பாத்திரத்தை வாங்கிட்டு போயிட்டா. இன்னும் கொஞ்சம் மீதி பணம் தான் இருக்கு. வேணும்னா நீங்க எங்க வீட்டுல வந்து வாங்கிட்டு போங்க. என்னது? மிச்சம் மீதியை நான் வாங்கிட்டு போணுமா? ஆமா, உங்க மருமக தான் முக்காவாசி வாங்கிட்டு போயிட்டால. இங்க பாரு லீலா, முழு பணத்தையும் தந்தது நானாக்கம். முக்காவாசி பாத்திரத்தையும் பலகாரத்தையும் அவ வாங்கிட்டு போயிட்டா. மிச்சம் மீதி உள்ளத வாங்கிட்டு போங்கன்னு நீ இன்னொரு நேரம் சொன்ன பாத்தீங்க, செவட்ட பாத்துருவேன். ஆமா, நீங்க என் செவட்ட பாப்பீங்க, என் கை சும்மா இருக்கேன்ல. உங்க மாமியார் மருமக பிரச்சனையை நீங்க உங்க வீட்டோட வச்சுங்க, என்கிட்ட காட்டாதீங்க. ஏன் நான் உங்ககிட்ட நியாய அநியாயத்தை பத்தி பேசுனேனா? என் மருமக அப்படி பண்ணே இப்படி பண்ணான்னு. உங்க மருமகளை பத்தி என்கிட்ட பேசாதீங்கம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க மருமக நல்ல பொறுப்பான மருமவா நல்லவா என் வாயாலே சொன்னேன். 10 நிமிஷத்துல அவ என்ன ஏமாத்திட்டு போன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. என்னது, என் மருமக உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாளா? பாடி வீட்ல டிவி பார்த்துட்டு இருந்தேன். உங்க மருமக வந்தா பலகார சீட்டு போட்டதுல உள்ள பண்டத்துல கொஞ்சம் தாங்கக்கான்னு கேட்டா. நானும் ஒரு கட்ட பையில போட்டு கொடுத்து மாத்துறேங்க. அங்கிருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுல கால் வலிக்குதாக்கா, ஒரு ஆட்டோ பிடிங்கக்கா போவான்னு சொன்னா. வீட்டு வாசல்ல ஒரு ஆட்டோ வந்துச்சு. அந்த ஆட்டோல உங்க மருமவா, எக்கா நான் ஒத்தையில போனேன்க்கா, என் கூட துணைக்கு வாங்க, நீங்களும் பலகாரம் எல்லாம் எல்லா வீட்டும் கொடுக்கணும் இல்ல, காசு எடுத்துட்டு வாங்கன்னு என்னையும் கூட்டிட்டு வந்தா. சரி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னன்னா ஆட்டோ விட்டு இறங்கினதும் ஆட்டோக்கு பைசா கொடுக்காம அவ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டா. அப்புறம் ஆட்டோக்காரனுக்கு 100 ரூபாய் நான் இல்ல கொடுத்திருக்கேன். என்ன யாரு அவ பேசி கேட்ட ஆட்டோல யாரு சொன்னது? தப்புதான், எல்லாம் என் தப்புதான். வீட்டுல செவனேன்னு நாடகத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். உங்க மருமனால இன்னைக்கு எனக்கு 100 ரூபாய் தெண்ட செலவாக்கம். அவ ஒரு கிறுக்கி கூறு கட்டவா. உங்க வீட்ல இருந்து பண்ண பலகாரத்தை ஆட்டோல ஏத்தி கொண்டு வந்திருக்காள, ரேஷன் கடையில நிறுத்தி அரிசி சீனியை எடுத்துட்டு வந்திருக்கல அந்த ஆட்டோல, ஒரே செலவோட முடிச்சிருக்கல. அந்த 4 முடிக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அடி பாவிகளா, மாமியார் மருமகன் 100 ரூபாய் ஆட்டோ போடக்கு என்னென்னலாம் வேலை பாக்குறாங்க. வீட்ல இருந்து ஆட்டோல கூட்டிட்டு வந்து அதுக்கு ரூபாயும் கொடுத்து நடு ரோட்ல என்ன இறக்கி விட்டுட்டு போயிட்டாளே. இப்ப நான் திரும்பவும் வீட்டுக்கு நடந்தே போகணும். 4 முடி என் கையில கிடைச்ச ஒரு 4 முடி அங்கங்க பிச்சு எடுத்துருவேன். இன்னைக்கு ஆனாலும் என்கிட்ட கிடைக்காமட்டு போறா, அண்ணன் உனக்கு இருக்குடி. சம்பந்தியம்மா, நான் கேக்கேன்னு நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. உங்க வீட்ல இப்ப அம்மாவா எப்படி இருக்கா? இதுல கேக்க என்ன தப்பா இருக்கு சம்பந்தியம்மா? உங்க மோளுக்கு என்ன வா, எங்க வீட்ல ராணி மாதிரில இருக்கா? அப்படியே சம்பந்தியம்மா, உங்க வாயால இந்த வார்த்தையை நான் கேக்கக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சம்பந்தியம்மா. அதான் உங்க மொவா நல்லா தெரிஞ்சிட்டா இல்ல. இப்ப எங்க வீட்டுக்கு கொலை விளக்கு குத்து விளக்கு எல்லாமே உங்க மொவா தான். அப்படியா? ஆமா, என்ன பொறுப்பா நடந்துட்டா தெரியுமா? இன்னைக்கு கூட நம்ம துணி எடுக்க போன பாத்தீங்க. நான் கூட சொன்னேன், நீ வேணா உங்க அம்மா வீட்ல 2 நாள் இருந்துட்டு வான்னு சொன்னேன். ஆனா அதுக்கு என் மருமக என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா சம்பந்தியம்மா? என்னத்த நீங்க எங்க வீட்ல 2 நாள் இருக்க சொல்றீங்க? அம்மா வீட்ல ஊர்பட்ட வேலை இருக்கு, நல்ல நாள் நெருங்கிட்டு இருக்கு. வீட்ல பலகாரம் எல்லாம் சுடணும், புது துணியெல்லாம் நல்லா தச்சு எடுத்து வாங்கி வைக்கணும், அவ்வளவு வேலை இருக்கு. நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேனா எங்க அம்மா பாசத்துல மக்களை இன்னும் 2 நாள் இருந்துட்டு போ, எங்க அம்மா வீட்ல 1 வாரம் இருக்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் 1 வாரம் எங்க அம்மா வீட்ல இருந்துட்டு இருந்தேனா நம்ம வீடு என்ன ஆகும்? அதனால நம்ம இப்ப அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் அங்க இருந்து நம்ம 2 வாரம் கிளம்புவோம்னு சொல்லிட்டு இருந்தா. சம்பந்தியம்மா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, நான் சொல்றது உண்மைதான். அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க மோளை கூட்டி கேளுங்களா. அம்மா இங்க வந்து பாரு, எல்லாம் கரெக்டா இருக்கானே. என் மருமகளுக்கு 100 ஆயுசு. அவளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கேன், அவளே கூப்பிட்டுட்டா பாருங்க. ஆமா, இப்பதான் அவளை பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள அவளே என்ன கூப்பிடுறாளே. சம்பந்தியம்மா சொன்ன போல என் மோளுக்கு 100 ஆயுசு தான். சம்பந்தியம்மா வாயால என் மோளை எவ்வளவு பெருமையா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது என் காதுல அப்படியே தேன் வந்து ஊத்துன போல இருக்கு. இன்னும் வாரமக்கா, எங்க அம்மா இப்படி எல்லாம் என்ன பத்தி கேட்பாங்க. நீங்க இப்படிதான் பதில சொல்லணும்னு என்ன பழக்கில கூட்டிட்டு வந்தா. அவளை பத்தி அவ அம்மா கிட்ட பெருமையா சொல்லலன்னா வீட்டுக்கு போய் சோறு தர மாட்டேன்னு சொன்னா. எப்படியோ அவ சொல்லி தந்த போலே மனப்பாடம் பண்ணி அப்படியே அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். பாடா, இதுக்கப்புறம் சம்பந்தி அம்மா எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்க மாட்டாங்க.
பாட்டு சம்பந்தமா இனி கேள்வி கேட்டாலும் என் மருமா என்ன சொல்லன்னு சொல்லி தரலையே. சரி போவோம், நம்ம மருமவா எதுக்கு கூப்பிட்டான்னு நம்மளும் போய் பாப்போம்.